எங்கள் அம்மா வாயை வச்சுக்க சும்மா இல்லாமல் அம்பட்டியும் உளறி பிடிச்சி. இனி இதுக்கு அந்த அம்மாவும் மயனும் வந்து என்ன மாற்றி பேசுவாளோ தெரியலையே. ஏங்கா அந்த பொம்பளை என்னக்கா பண்ண முடியும்? அம்மா தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டாகல. வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சமாளிக்க தான் முடியும். வேற என்ன செய்ய முடியும்? அதுக்கு இல்லடி, பாத்தியில மூத்தவர் எங்கள் அம்மாவை அங்கிட்டு இங்கிட்டு அசைய விடாமல் பக்கத்திலேயே நிற்க வச்சு ஏதோ கேள்வியாக கேட்டுக்கிருக்காரு. ஏதோ திட்டம் வச்சிருக்காரு. அதுதான் பயந்து வருது. அக்கா என்னக்கா சிம்மக்களோட இளவரசர் மட்டும் வந்திருக்காரு, ராணியை காணோம். ஆமா, குயின் கோபராவை காணோம். என்ன சின்ன அக்கா நடு அக்கா வாசல்ல நின்றுட்டு இருக்கிய? மாமா வேற போன போட்டு அவசரமா வர சொன்னாரு. என்ன நிச்சயத்துக்கு நாள் குறிக்கவா? ஆமா குறிச்சிருக்காரு. உள்ள போப்பா. குறிச்சிட்டாரா? உள்ள போகத்தானே வந்திருக்கேன். நீங்களும் வாங்க. நீயும் உங்க அம்மா உள்ளதான் போறீங்க. மாமா வணக்கம். மாமா அத்தை வணக்கம். அத்தை ஹாய் மாம்ஸ். ஹாய் செல்லம். ஹவ் ஆர் யூ பேபி? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? வாங்கக்கா என்ன சொல்றான்னு பாப்போம். ஐயே, இவன் பண்ற டிராமாவெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ பைய வார. ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? இது எங்க மாமா வீடு தெரியும்ல. இந்த பொம்பளை யார் மாமா உள்ள விட்டா? டேய் என்னடா பொம்பளை முள்ள பேசிட்டு இருக்க? பல்லுகள் எல்லாம் எகிருடாமா. அவங்க யார் தெரியுமாடா? என் மாமியார், இந்த வீட்டோட சம்பந்தி. நீ பாட்டி என்ன நம்ம பேசிட்டு இருக்க? நம்ம நடு அக்காவோட அம்மாவா? என்னம்மா நீங்க? நடு அக்காவுக்கு அம்மான்னா எனக்கும் அம்மா தானே. இந்த விஷயத்தை அங்கேயே சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லி இருந்தா அப்படியே கழட்டிட்டு போயிருப்ப. உங்க களவாணித்தனம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தாண்டா பேசாம இருந்தேன். நீயும் ஆத்தாக்காரியும் எவ்வளவு பேசுனீங்க களவாணி பயல. என்னமா பேசுறீங்க? நாங்க என்ன களவாணித்தனம் பண்ணோம்? நீங்க தண்டபாணி மாமாட்ட பணத்தை கொடுத்த விஷயம் அது பிசினஸ் மேட்டரு. அதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னா அன்னைக்கு ஏன்டா நீயும் உங்க ஆத்தால அப்படி எகிரிக்கிட்டு சப்போர்ட் பண்ண வந்தீங்க களவாணி பயலுகளா? இந்தாருங்க களவாணின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நானும் என் மாமன் கிட்ட விசாரிச்சேன். அவரு காசை உங்ககிட்ட தான் கொடுத்தேங்கிறாரு. எல்லாத்தையும் நீங்க சுருட்டிக்கிட்டு எங்களுக்கு களவாணி பட்டம் கட்டுறீங்களா? அட பாவி. டேய் என்ன மாமா, என்ன மாமா இது? நான் ராமலிங்கம் மக மாமா. அவர் சொத்துல பாதி பங்கு எனக்கு இருக்கு. கோடீஸ்வரன் நானு. எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நானும் எங்க அம்மாவும் தனியா ஒதுங்கி இருக்கோம். மற்றபடி அவருக்கு வாரிசு நான் தான். அது தெரியாம இந்த அம்மா இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கு. இதை ஏத்துக்க முடியாது மாமா. பிரச்சனைன்னு வந்தப்ப கூட நான் எங்க அப்பா பேரை சொல்லல. பெருமையா என் மாமா குணசேகர மருமவன்னு சொன்னேன். நான் மட்டும் இல்ல மாமா, என் சம்மந்தி குணசேகரன்னு எங்க அம்மா பெருமையா சொல்லுச்சு. நாங்க இவ்வளவு உயர்வா உங்களை நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க இந்த பொம்பளை பேச்சை கேட்டு அமைதியா இருக்கீங்க. டேய் இந்த நடிப்பெல்லாம் நடிக்காத. எங்க உங்க ஆத்தாக்காரி எங்க? பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாளா? நல்லவளா இருந்தா இங்க வந்திருக்க வேண்டியதானே. இந்தாருங்க, எங்க அம்மாவை பத்தி பேசாதீங்க. அது பாவம். மாமா நிச்சயம் பண்றேன்னு சொன்னதை நம்பிக்கிட்டு சாமிக்கு பொங்க வைக்க போயிருக்கு. காலையில அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். நீங்க வந்து தகராறு பண்ணதுனால தான் லேட் ஆகி போயிருச்சு. மாமா இம்பிட்டு பேசுனதை கேட்டு நீங்க அமைதியா இருக்கதை பார்த்தா
நிச்சயம் நடக்காது போல இருக்கு. இந்த காலத்துல உண்மையை பேசுறவங்களை யாரும் நம்ப மாட்டாங்க போல. முந்திக்கிட்டு வந்து பேசுறவங்களை தான் நம்புவீங்க போல. அதுவும் சரிதான் மாமா. உங்களுக்கு வரப்போற சம்பந்தியை விட கரண்ட் சம்பந்தி தானே முக்கியம். நீங்க இவங்க சொல்றதா நம்புவீங்க. நான் வர்றேன் மாமா. இனி இந்த பக்கமே வரல, போறேன். ஏய் இருடா போடா. ஏன் எதுக்கு நீங்க சொல்றீங்க? என்ன போவனுங்க மாமா. இந்த காலத்துல உண்மையை பேசுறவங்களை நம்ப மாட்டீங்கல்ல. நான் போறேன். நாமெல்லாம் ஒரே மண்ணு, ஒரே ரத்தம், ஒரே நேரம் பேசினிய. இப்ப இந்த அம்மாவை பேச விட்டு அமைதியா இருக்கிய. என்ன எதுக்கு நீங்க சொல்றீங்க? பேசாம இருடா கொஞ்ச நேரம். ஏம்மா பணத்தை தண்டவாணி திருடிட்டானா இல்லை நீ அமிக்கிட்டாமா? என்ன தம்பி இப்படியெல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச? அந்த டைமில் 2 தடவை வந்து கண்ணை கசிக்கிட்டு நின்னையே. அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் விற்று பணத்தை செட்டில் பண்ணிட்டேன்னு சொன்னையே. அதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை, கவலைப்பட்டது மாதிரியும் தெரியல. பணம் தானே போனால் போகுதுன்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ வசதியானால. என்ன தம்பி பண்றது? மானத்துக்கு பயந்து வாழ வேண்டியதா இருக்குதுல்ல. மானத்துக்கு பயந்து வாழ்றவு தான் எங்கள் அம்மா காலையே பிடிச்சிக்கிட்டு அண்ணின்னு உட்காந்துருந்தீங்களா? எதையாவது பேசாதேம்மா. இந்த பையன் சொல்கிற மாதிரி பார்த்தா நீங்களே பணத்தை அமிக்கிட்டு எல்லாரும் கழுத்தில் கத்தியை வச்சதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் திருப்பி கொடுத்த மாதிரி தோணுது எனக்கு. அண்ணா என்னன்னு பேசுறிய? தம்பி இவங்களை பத்தி சொல்ல வந்தா என்ன சந்தேகப்படுறீங்களே தம்பி? வேற என்ன பண்ணுறது? அதான உண்மையாக தெரியுது. அந்த குடும்பம் பக்கா திருட்டு குடும்பம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி அவங்களுக்கு சாதகமா பேசுறிய? நீ என்னப்பா வந்ததுலேருந்து உன் மாமியாருக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? அவங்க பொண்ணு கொடுத்த சம்மந்தின்னா இவங்க பொண்ணு எடுக்க போகிற சம்மந்திப்பா. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணிலாம் பேசலண்ணே. இவங்க 2 பேரும் எப்படி நான் ஒரே தட்டில் வச்சு பார்க்கறது? அதை தானே சொல்கிறேன். என்ன ஒரே தட்டு? இவ என்ன பெரிய ராஜ பரம்பரையா? தம்பி வார்த்தைகளை விடாதீங்க. அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு பார்த்தா என் பொண்ணை கேட்டீங்க. உங்க தம்பி ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் கிடக்கும்போது நான் நர்ஸா இருந்து நல்லது செய்ய போய் அங்க வந்து நீங்க என் பொண்ணை பார்த்து உங்க தம்பிக்கு கட்டி கொடுக்க சொல்லி கேட்டீங்களே தம்பி. என்னை யோசிக்க கூட விடாம நாங்க தங்கம் மாதிரி பார்த்துக்குவோம் கட்டி கொடுங்கன்னு சொல்லி நடையா நடந்தீங்களே. அதையெல்லாம் மறந்துட்டு இப்ப இப்படி பேசுறீங்களே தம்பி. எது நடையா நடந்தம்மா? இப்ப என்ன கெட்டு போச்சு அதுக்கு? உங்க பொண்ணு இந்த வீட்டில் வாழ்ற வாழ்க்கையை பார்த்துட்டு தானே இருக்கே அண்ணாடா. ஏழைப்பாளைய இருக்கையில் இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நீங்க எவ்வளவு பெரிய திருட்டு கும்பலா இருப்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? யார் தம்பி திருட்டு கும்பல்? நீங்க என்ன பேசுறீங்க? ஏய் சும்மா பேசிட்டு இருக்காதேம்மா. ஆம்பளை இல்லாத வீட்டில் பொண்ணு கட்டினதே பெரிய விஷயம். மாமா என்ன மாமா இது? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய் நீ வாய மூடுமா. உங்க அப்பா தான் செத்து போயிட்டான்ல. புருஷன் இல்லாத பொம்பளை மாதிரி இருக்கா உங்க அம்மாவை பார்த்தா? கலர் கலரா பொட்டு வச்சுக்கிறதும் கலர் கலரா புடவை கட்டிக்கிறதும் மினுக்கிறதும். ஐயோ வயசான காலத்தில் பேசாம வீட்டோட இருக்க வேண்டியதானே? ஃபைனான்ஸ் பண்றாங்களோ ஃபைனான்ஸ் ப்ராடுங்க. அண்ணா வேண்டாண்ணே விட்டுருங்க. அவங்க பேசதானே வந்தாங்க. ஒன்று உங்களுக்கு பிடிச்சா பேசுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களை அமுச்சு வச்சிருங்க. எதுக்கு நான் தேவையில்லாத வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏய் ஞானா, நீ என்ன எனக்கு தம்பியா அவங்களுக்கு மகனாடா?
வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேனப்பா. உள்ளே இருக்கிற பூனை வெளியே வந்து போயிட்டு தான் இருக்கு. இப்போ உனக்கு என்ன வந்துச்சுங்கிற? கூட இருந்து குழி பிரிக்கிற நீ. மாறிட்டேன்னு நாங்கள் நம்பிக்கிட்டே இருக்கணுமா? உனக்கெல்லாம் என்ன வக்கு இருக்குன்னு நீ பேசுற? என் தம்பின்னு சொல்லிக்கிட்டு கலர் கலரா சட்டையை போட்டுக்கிட்டு மீசை முறிட்டு திரியிற. வேற என்ன வெண்ண தெரியும் உனக்கு? பெரியவனே, என்னப்பா இது? ஏம்மா நீ சும்மா இருமா. கதிர்வேலி என் பேச்சை கேட்டா அவன் கெட்டவன், இவர் எல்லாரும் பேச்சையும் கேட்டா நீ நல்லவனா? இங்க பாருப்பா, நீ நல்லா திங்கிற, தின்னு உடம்பு ஏற்றி வச்சிருக்க. ஆனா உனக்குன்னு சுய புத்தி கிடையாது. இன்னைக்கு உன் மாமியாளுக்கு பறிஞ்சு பேசுற இல்ல, அன்னைக்கு எல்லாரும் வீட்டு வாசல் வந்து நின்னப்ப நீ அவங்க கடன் அடைச்ச. குணசேரன் தம்பி குணசேரன் சம்மந்தின்னு சொல்லிட்டு தானே அவங்க எடுத்து ஜாமீன் வாங்கிட்டு வந்த. உனக்குன்னு என்னடா இருக்கு? கோவத்தில் ரொம்ப பேசுறீங்க என்ன? வேண்டாம். உண்மையை சொன்னா குத்துதா, வலிக்குதா? உன்னால வெளியே போய் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியுமாடா? மலை மாடு மாதிரி இருந்துக்கிட்டு பேச்சப்பாரு. தின்னு உடம்ப தான் வளர்த்து வச்சிருக்க, அறிவை வளர்க்கல. அழகா கார்ல உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு கண்ணாடி ஏற்றி விட்டுட்டு ஏசியை போட்டுக்கிட்டு நல்லா ஊர் சுத்த தெரியும். கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ரோட்ல இறங்கி நடந்து பாரு, வேலை செஞ்சு பாரு, உடம்பு வேர்க்கணும், அப்பதான் தெரியும் கஷ்டம்னா என்னன்னு. இதெல்லாம் தெரியாம வளர்த்து விட்டேன்ல, அதான் பேசிட்டு நிக்கிற. ஓசியில சோத்த தின்னு வகுத்த வளர்த்துக்கிட்டு எவன் சோறு போட்டு வளர்த்தானோ அவனுக்காக பேசுறதில்ல, அவனுக்கு ஆதரவா நிக்கிறது இல்ல, அவன் எதிராளிக்காக வக்காலத்து வாங்கிட்டு நிக்கிற நீ. ஏய், என்னை எதிர்த்து பேசுறதுக்கு என் முன்னாடி நிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்டா. அந்த தகுதியெல்லாம் சுத்தமா கிடையாது உனக்கு. ஏய், என்னை எதிர்த்து பேசுறதுக்கு என் முன்னாடி நிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்டா. அந்த தகுதியெல்லாம் சுத்தமா கிடையாது உனக்கு. என்னங்க நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? தா வந்துட்டாங்க அடுத்த ஆளு, பேச்சாளர். எனக்கு பொண்டாட்டியா இருந்துக்கிட்டு என்ன தவிர எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுவா, எல்லாருக்கும் வக்காலத்தை வாங்கி பேசுவா. இங்க பாரு, என் முன்னாடியெல்லாம் நிக்காத, எல்லாரும் முன்னாடியே வச்சு அசிங்கப்படுத்தி விட்டுரு உன்னைய. போயிரு, எங்கிட்டாவது போயிரு. இந்த வருமா, இவன் என் கூட பிறந்து தொலைச்சிட்டானே தவிர சல்லி காசு கூட லாயக்கு இல்லாதவம்மா. இதை இன்னைக்கு இல்ல என்னைக்கு இருந்தாலும் சொல்லுவேன் நான். இருக்கான கதிரு ஒருத்தனை அரியான்னு சொன்னா வெட்டிட்டு வருவேன். அவன் என் தம்பி. அப்புறம் இந்த சக்தி இருக்கான்ல, இன்னைக்கு அவன் பாதிலே பிச்சுட்டு போயிட்டான், சந்தோஷம் தான். ஆனா அவனுக்கு இருக்கிற தைரியம் கூட இவனுக்கு கிடையாது. இந்த கலர் கலரா போடுறானே துணிமணி, இவன் பொண்டாட்டி போடுற துணி, புள்ள போடுற துணிமணி, அவங்க திங்கிறாங்களே சோறு, எல்லாம் ஏன் உழைப்பு, என் சம்பாத்தியத்தில் வந்தது. ஒரு கோமண துணி கூட சொந்தமா வாங்குறதுக்கு வக்கில்லாதவன் என் முன்னாடி நிக்க கூடாது, என்னை பார்த்து கேள்வி கேட்க கூடாது. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. எங்க ஏய், வாய மூடு. ஏய் கதிரு, வாப்பா, தள்ளுங்க. ஐயா ஐயா
இப்படி எல்லாம் பேசுவான்னு தெரியலையேப்பா. நான் அவனை கூட்டிட்டு வர சொன்னதுக்கு இப்படி எல்லாம் நடந்து போச்சேப்பா. என்ன மன்னிச்சிடுப்பா, என்ன மன்னிச்சிடு. ஐயா ஐயா எதையும் மனசுல வச்சுக்காதையா. நான் என்ன பண்ணுவேன், நான் என்னையா பண்ணுவேன். ஐயோ நான் என்னடி பண்ணுவேன். ஞானோ ஞானோ அம்மாவை மன்னிச்சிடியா. அவன் ஒரு பைத்தியம்பா. அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியல. ஞானோ ஞானோ மனசுல எதையும் வச்சுக்காதையா, மனசுல எதுவும் வச்சுக்காத ஞானோ. ரணிகா புருஷனை பார்த்துக்கடி. அவன் மனசு போச்சுடி. நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன். பார்த்துக்கங்கடி, அவன் பார்த்துக்கங்கடி. நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன். ஐயோ என் புள்ள மனசொடிஞ்சு போய் போறானடி. நீ ஏமா வந்த, ஏமா வந்த குடும்பத்துல குழப்பத்தை இப்படி நடக்கிறது தெரிஞ்சா வந்திருக்கவே மாட்டேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அவன் ஏதாவது பண்ணிக்க போறான்னு. ஐயோ என் பிள்ளைய பாத்துக்கங்கடி. அண்ணி, ஐசு என்னாச்சு? அக்காவோட அம்மா வந்திருந்தாங்க சக்தி. அவங்க ஒரு இடத்துல காசு ஏமாந்தாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, இந்த கரிகாலனோட அம்மாவோட தம்பி தான் போல இருக்கு. அவங்க ஏதோ கேட்க போய் பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்பதான் அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கு. ரொம்ப மோசமானவங்களா சக்தி அவங்க. எங்க கிட்ட வந்து சொன்னாங்க. அதை போய் உங்க அண்ணன் கிட்ட சொன்னோம். அவர் அதுக்கு டென்ஷன் ஆகாம எப்படி நீங்க அவங்கள பேசலான்னு
தேவையில்லாம நிறைய பேசிட்டாரு சக்தி. எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஞான மாமாவையும் நான் இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லை அது இதுன்னு ரொம்ப தப்பா பேசிட்டாரு சக்தி. ஞான மாமா ரொம்ப உடைஞ்சிட்டாரு. அண்ணன் எங்க இருக்காரு? அவர் ரூம்ல தான் இருக்காரு. அண்ணே ஞானண்ணே, நான் தான் கதவை தரேண்ணே. அண்ணே கதவை தரேண்ணே. வெளியே வாண்ண ரூம்ல இருந்து. அண்ணே கதவை தரேண்ணே. அண்ணா எதா இருந்தாலும் பேசிக்கலாம், முதல்ல கதவை தரேண்ணே. என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? அண்ணே கதவை தரேண்ணே.